இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பஜாஜ் டோமினோர் 400. இதில் வந்து கியர் ஷிஃப்டிங் ஷாஃப்ட் வந்து மில்லிங் போயிடுச்சு. இந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம இந்த வண்டியை பிரிச்சுருக்கோம். இதை பிரிக்கும்போது கிளச் ஓவரால் எப்படின்றதையும் கூடுதலாக நம்ம பார்த்துடலாம். பஜாஜ் டோமினோர் 400 வண்டியோட கியர் ஷாஃப்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு வாஷர், திக் வாஷர் வரும். அந்த வாஷரை இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ஜினுக்கு உள்ளே வந்து இந்த ஷாஃப்ட் உட்காரக்கூடிய ஏரியாவில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் கியர் ஷாஃப்ட்டை. அந்த கியர் ஷாஃப்ட்டில் ஒரு விசேஷம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கும், ஸ்ப்ரிங் லாக் சிஸ்டம். அதை லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கியர் செலக்டர் ட்ரம்மில் வந்து இன்சர்ட் பண்ணி உட்கார வைக்கணும். அப்போ தான் கியர் கரெக்டாக விடும். இந்த உட்கார வைக்கிற வேலையை வந்து கிளச் ஹவுசிங் லைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா உட்கார வைக்கணும். ஒரு காலர் புஷ் இதை வந்து ஷாஃப்ட்டில் போடுறோம். கிளச் ஹவுசிங் கரெக்டாக உட்கார வச்சிடறோம். லைட்டாக ஷேக் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு திக்கு வாஷரு. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிடணும். கொஞ்சம் லைட்டாக கிளச் ஹவுசிங் இழுத்துட்டு அந்த கியர் செலக்டரை கரெக்டாக உட்கார வச்சிடணும். ஷாஃப்ட்டை உட்கார வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு கிளச் ஹவுசிங் வந்து நம்ம கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே சீட்டிங் ஆகிடும். இதுக்கப்புறம் கியர்ஸ்லாம் ஸ்மூத்தாக விழ ஆரம்பிச்சிடும், கரெக்டாக விழும். கிளச்சை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அதில் 2 வாஷர் வரும். ஒரு திக் வாஷர், ஒரு பெண்டு வாஷர் ஒன்று வரும். கப்பு போல் இருக்கும், ஹீரோ ஹோண்டாவில் வருமே அந்த மாதிரி ஒரு பெண்டு டைப்பில் வரும். அந்த வாஷர் போட்டு 24 நட்டு ஆப்போசிட் த்ரெட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வந்து அந்த நட்டு வரும். 24 சைஸ் நட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வரும். 24 சைஸ் பிட்டு போட்டு நியூமேட்டிக் கனில் டைட் பண்ணும். ஸ்பெஷல் ரூல்ஸ் வச்சு டைட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங்கை உட்கார காலர்லாம் உடையும். 2 ஜெடார் ரிங் வருது. 2 ஜெடார் ரிங் வந்து செட் பண்ணுறோம். ஒரு மெல்லிசான ஃப்ரிக்ஷன் பிளேட் வந்து அடுத்து வரும். மெல்லிசான ஃப்ரிக்ஷன் பிளேட்டை இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட் போட்டாச்சு. அடுத்து ஒரு ப்ரெஷர் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, மொத்தம் 7 பிளேட்டு ஃப்ரிக்ஷன் பிளேட் வரும். அதுக்கு அடுத்து ஒரு பிளேட் போடுறோம். அடுத்து ஸ்டீல் பிளேட்டு. இது மாதிரி தொடர்ச்சியாக 1 பை 1 வந்து 7 பிளேட்டையும் வந்து நம்ம ரொம்ப அழகாக பொறுமையாக அதை செட் பண்ணோம். ஒரு கடைசியில் என்னென்னா, இந்த கடைசி எண்டு பிளேட்டு 2 பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு, ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, ப்ரெஷர் பிளேட்டு போடும்போது லாஸ்ட்டில் வந்து ப்ரெஷர் பிளேட்டை நம்ம கையிலேயே செட் பண்ணி அதை எண்டில் முடிக்கணும். அதுதான் அதில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கரெக்டான முறை அது. இப்போ 1 பை 1 மாட்டிகிட்ருக்கோம். ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, ஒரு ப்ரெஷர் பிளேட்டு மாட்டிகிட்ருக்கோம். இப்போ எண்டு போர்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்டீல் பிளேட் வைக்கிறோம். அது சரியாக உட்காராது. அதுதான் நான் சொன்ன முறை. எடுத்து கரெக்டாக செட் பண்ணி அந்த ஸ்டீல் பிளேட்டை எடுத்து அதில் வச்சுட்டு கரெக்டாக லைட்டாக ஒரு ஷேக் பண்ணாலே போதும், கரெக்டாக ஒரு சீட் ஆகிடும். கிளச்சு புஷ்டாடை வந்து 2-3 தடவை செக் பண்ணிக்கணும், கரெக்டாக உட்காந்துருக்குதான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 3 ஸ்ப்ரிங்கை போட்டுட்டோம். மேலே ஒரு ஸ்டீல் பிளேட்டு, அதில் பார்த்தீங்கன்னா அவுட் அப்படின்ற ஒரு மார்க் இருக்கும். 3 10 mm போல்ட்டு. உள் பக்கமும் உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஸ்ப்ரிங்கில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி அந்த கட்டிங் இருக்கும். அதை வச்சுட்டு 1 பை 1 பொறுமையாக
ஈவனாக வந்து அதை முதல்ல கையில் டைட் பண்ணிவிட்டு 10 டீ ராடு போட்டு சமமாக டைட் பண்ணோம். அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து எல்லா 3 ஸ்ப்ரிங்கும் ஒரே மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக சமமாக டைட் பண்ணோம். ஒரு 2 த்ரெட்டு அந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமமாக எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் வந்து அது சீட்டிங் ஆகிடும். அந்த அலுமினியம் பாடி உடையாமல் நம்ம காப்பாற்றலாம். நீங்கள் அன்னிவனாக டைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உள்ளே இருக்க உடையும், அலுமினியம் பிளேட்டு வந்து உடையும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜு, ஃபைனல் செக்கப்பு, ஃபுல் டைட் வச்சிடறோம். எல்லா கிளச்சு பிளேட்டு, ஃப்ரிக்ஷன் பிளேட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா சீட்டாக இருக்குது, எல்லா பகுதியும் சமமாக உட்காந்துருக்கு. அடுத்து வந்து கிளச் பேக்கிங், கேஸ்கட் பேக்கிங் கேஸில் வந்து செட் பண்ணிடுறோம். 2 டபுள் பின் வரும், 2 டபுள் பின் போட்டு கிளச் கேஸ்கட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து கிளச்சு கேஸில் பார்த்தீங்கன்னா கிளச்சு ஆர்ம் இருக்கும், அதில் ஒரு ஸ்ப்ரிங்கு, அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அது எப்படி உட்காருது, அந்த புஷ்ஷாடில் சீட் ஆகிற இடத்த காமிச்சிருக்கோம். இந்த பொசிஷனில் தான் அதை வந்து போடணும். இந்த பொசிஷனில் போட்டிங்கன்னா கரெக்டாக அது உட்காரும். கிளச் கேஸ் அசம்பிள் ஆகும், அது ஆக்ஷன் ஆகிறத பார்க்குறோம். கிளச் கேஸை பொறுமையாக செட் பண்ணணும். இந்த வண்டியில் கிக்கர் ஷாஃப்ட்டு கிடையாது, அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கிளச் ஆர்ம் லீவர் கரெக்டாக சீட்டிங்காக இருக்குது. மேலே கிளச் கேபிள் ஹோல்டரு, அதை போல்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் கிளச் கேஸில் வர எல்லா போல்ட்டையும் 1 by 1 போட்டு எல்லா போல்ட்டையும் போடுறோம். ஆப்போசிட் வந்து டைட் பண்ணுறோம். எப்போதுமே கிளச் கேஸ் அந்த மாதிரி கேஸ்லாம் மாட்டும்போது ஆப்போசிட் டைட் பண்ணாக்கா அந்த கேஸ் கரெக்டாக உட்காரும். பேக்கிங், சீட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆப்போசிட் பண்ணி நம்ம டைட் பண்ணணும் எல்லாத்தையும். அப்போ தான் வந்து ஆயில் லீக்கேஜ் அந்த பிரச்சனை இருக்காது. கேஸும் கரெக்டாக உட்காரும். இந்த முறையில் தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆல்ரெடி எல்லா போல்ட்டும் டைட் ஆகிடுச்சு. அப்படியே அடுத்த எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டைட் பண்ணியிருக்கோம். கிளச் கேபிளை வந்து இப்போ மாட்டுறோம். கிளச் கேபிளை வந்து அதோட பொசிஷனில் வந்து செட் பண்ணி கிளச் ஆர்மில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஹோல்டரில் இப்போ கேபிள் உள்ளே நுழைச்சிட்ருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இடம் இல்லை. அதனால் கொஞ்சம் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி தான் அது கொஞ்சம் மாட்ட முடியும். கையெல்லாம் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி கிளச் கேபிளை வந்து கிளச் ஆர்மில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது, ஆனால் பண்ணிடலாம். நம்ம ரெகுலராக செய்யும்போது அது ஈஸியாக தான் இருக்கும். முடிச்சாச்சு. அடுத்து வந்து கியர் ஷிஃப்டிங் பெடல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அங்கே ஒரு 10 mm போல்ட்டு. அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் போல்ட்டு, 6ஆம் நம்பர் அலங்கி போட்டு டைட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் போல்ட்டு ஃபுட் ரெஸ்ட் பக்கத்துலேயே வரும். 6ஆம் நம்பர் அலங்கி வச்சு ஃபுல் டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஷாப்பில் வர போல்ட்டு 10 mm போல்ட்டை வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையாலே ஃபுல் டைட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து வைப்ரேஷன் வரும், லூஸ் ஆகிடுச்சுன்னா கியரு விழாது. அடுத்து 10 mm போல்ட்டு
இதை பார்த்து ஸ்பேனர் கொண்டு டைட் பண்ணணும். இதுவும் கொஞ்சம் இடுக்கலமாக இருக்கும்.